ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 58ஆம் அத்தியாயம் ஸ்ரார்த்தத்தின் நடைமுறை. வியாசமா முனிவர் கூறினார், கயையில் சிறந்த மகத்துவத்தை குறித்த தங்கள் விளக்கம் அற்புதமானது. புனிதமானவரே, பிரபஞ்ச வடிவிலான அனைத்தும் தங்களுக்கு தெரியும். எனவே ஸ்ரார்த்தத்தை செய்வதன் சிறந்த பலனை நான் தங்களிடமிருந்து முழுமையாக அறிய விரும்புகிறேன். துறவியரே, பிராமணர்களில் மிகச் சிறந்தவரே, புனித தலத்திற்கு செல்வதன் பலனை விரிவாக கேட்கவும் விரும்புகிறேன். எத்தனை பித்ருக்கள் தினமும் திருப்தி அடைந்து ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள்? யாரை குறித்து முன்பு அவர்கள் பித்ருக்கள் என்று அறிவிக்கப்பட்டனர்? அவர்கள் யார்? பாவமற்றவரே, அவர்களின் நோக்கம் என்ன? சனத்குமாரர் கூறினார், நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் மனம் பக்தியின் நிலை தன்மையால் நிரம்பி இருப்பதால் உங்கள் கடமைகளை நிறைவேற்றியுள்ளீர்கள். அப்படி இருந்தும் அன்பானவரே, ஸ்ரார்த்தம் செய்வதற்கான சிறந்த நடைமுறையை கேளுங்கள். உலகங்கள் ஸ்ரார்த்தத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. தர்மம் ஸ்ரார்த்தத்தில் நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. யக்ஞங்கள் உண்மையில் ஸ்ரார்த்தத்தில் நிலைத்திருக்கின்றன. அவை அனைத்து கர்மங்களின் பலனையும் அளிக்கின்றன. தெய்வம், பிரம்மம் மற்றும் புனித நெருப்பை சாந்தப்படுத்துவதற்காக நம்பிக்கையுடன் ஸ்ரார்த்தம் கொடுக்கப்படும். சிறிதளவு கூட ஸ்ரார்த்தம் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது பெரிய முனிவரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள், முனிவர்கள், அனைத்து சூரர்கள் மற்றும் சித்தர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், நாகர்கள், பிரம்மதேவர், ஈசானன் மற்றும் சுரேஸ்வரர் ஆகியோர் 3 தலைமுறை பித்ருக்களை கருத்தில் கொண்டு ஸ்ரார்த்தத்தை ஒருமுகப்படுத்தி மன தூய்மையுடன் வழங்க வேண்டும். அவர்கள் தங்கள் மனதில் பொதிந்துள்ள அனைத்து ஆசைகளையும் அடைகிறார்கள். வியாசமா முனிவரே, இவ்வாறு அவர்கள் பாரம்பரிய நித்திய பாதையின் தொடர்ச்சியை காத்து கொள்கிறார்கள். இன்னும் இந்த பித்ருக்கள் பூமியில் மிகவும் பிரபலமானவர்கள். நான் கேட்டது போலவே எல்லாவற்றையும் நான் கூறுவேன். நீங்களும் அதை கேளுங்கள். பித்ருக்கள் தேவர்கள், தேவர்கள் பித்ருக்கள், பித்ருக்களும் தேவர்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்கள். சிறந்த பிராமணரை, இந்த கேள்வியை முன்னர் மார்க்கண்டேய முனிவர் கேட்டார். கூறப்பட்டதை கேட்டு அந்த உலகத்திற்கு சென்ற பித்ருக்களின் குழுக்கள் வகைகள் எத்தனை என்பதை மிகுந்த செறிவு மற்றும் மன தூய்மையுடன் முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். சனத்குமாரர் கூறினர், இந்த 7 பேரும் பித்ருக்களின் குழுக்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். யக்ஞங்களை செய்பவர்களில் மிகச் சிறந்தவர்கள். அவர்களில் 4 பேருக்கு மூர்த்திகள், அதாவது உடல் வடிவம் இல்லை. அவர்களில் 3 பேருக்கு உடல் வடிவங்கள் உள்ளன. நான் அவர்களின் உலகத்தையும் விசர்க்கத்தையும், அதாவது படைப்பையும் அறிவிப்பேன். துறவியே, அதன் செல்வாக்கையும் அதன் மகத்துவத்தையும் விரிவாக கேளுங்கள். தர்ம மூர்த்திகள் என்று கருதுபவர்கள் பெரும் தவம் செய்துவிட்டார்கள். நான் அவர்களின் பெயர்களையும் உலகங்களையும் அறிவிப்பேன். அதை கேளுங்கள். அந்த உலகங்கள் நித்தியமானவை. அவை சனாதனங்கள். அங்கு ஒளி வீசுபவர்கள் தங்குகிறார்கள். பித்ருகணங்களுக்கு எந்த வடிவமும் இல்லை. அவர்கள் பிரஜாபதி விராஜரின் மகன்கள். சிறந்த பிராமணரே, அவர்கள் வைரஜர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவர் குழுக்கள் விதிகளின்படி பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகள் மூலம் அவர்களை வணங்குகிறார்கள். யோக பாதையிலிருந்து நழுவியவர்கள் சனாதன உலகங்களை அடைகிறார்கள். பின்னர் 1000 யுகங்களின் முடிவில் அவர்கள் பிரம்மவாதிகளான பிரம்மத்தை விளக்குபவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் சிறந்த சாங்கிய யோகத்தின் நினைவை மீண்டும் பெறுகிறார்கள். சித்தர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் யோக இலக்கை அடைகிறார்கள். அதிலிருந்து அவர்கள் சம்சாரத்திற்கு திரும்புவது சாத்தியமற்றது. அன்பானவரே, யோகிகளின் யோக சக்தியை அதிகரிக்கும் பித்ருக்கள் இவர்கள்தான். யோக சக்தியின் மூலம் ஆரம்பத்தில் சோமனை வளர்ப்பவர்கள் இவர்கள்தான். எனவே சிறந்த பிராமணரே, யோகிகளுக்கு ஸ்ரார்த்தங்கள் வழங்கப்பட வேண்டும். இது பித்ருக்கள் என்று அழைக்கப்படும் சோம்பரின் முதல் சிறந்த கல்பம். இந்த பித்ருக்களின் மகள் மேனை. அவள் பெரிய மலையான இமவானின் சிறந்த மனைவி. மைனாகம் அவளிடமிருந்து பிறந்தது. மைனாக மலையின் மகிமையான மகன் கிரௌஞ்சமலை என்ற பெரிய மலை. அக்னீஸ்வரர்கள் என்று அழைக்கப்படும் பித்ருக்களின் பிரதிபலிப்பு குழுக்கள் அங்கேயே தங்கின. பித்ருக்கள் என்று அழைக்கப்படும்
பர்ஹிஷத்துக்கள் தெற்கிலும் யமங்கள் மேற்கு பகுதியில் இருந்தனர். சோமபர்கள் தனது அதாவது குபேரன் தலைமையில் வடக்கு பகுதியை அடைந்தனர். காவியவாதமும் அனலும் வானத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த உருவமும் இல்லை. பூமியில் தூய ஆன்மாக்களை கொண்ட யக்ஷர்கள், ராட்சசர்கள் மற்றும் பிஷாக்கர்கள் அவர்களை வணங்குகிறார்கள். சாத்தியர்கள் தேவர்களை வணங்குகிறார்கள். விஸ்வதேவர்களும் இதேபோல் முனிவர்களை வணங்குகிறார்கள். மனிதர்கள் சார்த தேவரையும் முனிவர்களையும் நித்திய பிரம்மத்தையும் வணங்குகிறார்கள். இவ்வாறு சார்தத்தின் நித்திய புனித சடங்கு பாரம்பரியமாக வழங்கப்படுகிறது. பித்ருக்களின் சடங்கு தேவர்களை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பரத்வாஜ முனிவரின் 7 மகன்களும் சார்தத்தின் சடங்கிற்கு அர்ப்பணிப்புடன் இருந்தனர். அவர்கள் முந்தைய பிறவிகளின் சம்பவங்களை நினைவில் வைத்து கொள்ள முடிந்தது. மேலும் அவர்கள் முக்தியின் பாதையை அடைந்தனர். முன்பு இந்த 7 பேரும் குருவின் பால் கறக்கும் பசுவை கொன்றனர். எனவே அவர்கள் தாழ்ந்த பிராமணர்களாகவும் யோக பிரஷ்டர்களாகவும் யோக பாதையில் இருந்து விழுந்தவர்கள் ஆனார்கள். பசியால் பசித்த அவர்கள் அனைவரும் பித்ருக்களை கருத்தில் கொண்டு தங்கள் குருவின் பசுவின் மாட்டிறைச்சியை உட்கொண்டார்கள். அந்த தகுதியின் சார்தத்தை செய்ததன் பலனால் அவர்கள் யோக பாதையிலிருந்து வீழ்ந்திருந்தாலும் ஸ்வர்க்கத்தை அடைந்தனர். அந்த 7 பேரும் யோக பயிற்சியின் மூலம் முந்தைய பிறவிகளின் சம்பவங்களை நினைவில் கொள்ளும் திறன் பெற்றனர். எனவே தூய மனங்களை கொண்ட ஆசிரியர்கள் துறவிகள் சார்தத்தை மிகப்பெரிய சடங்கு என்று குறிப்பிட்டுள்ளனர். அனைத்து உலகங்களும் சார்தத்தில் நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. எதிரிகளை எரிப்பவரே யோகம் சார்தத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. இவ்வாறு பித்ருக்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன. சார்த நடைமுறையின் வரிசையை கேளுங்கள். சார்தத்தை செய்பவர் பிரம்மச்சரியம், சுய கட்டுப்பாடு ஆகியவற்றில் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும். அவர் மற்றவர்கள் மீது கோபமும் பொறாமையும் கொள்ளலாகாது. அவர் தூய்மையையும் நல்ல நடத்தையையும் கவனமாக கடைபிடிக்க வேண்டும். புத்திசாலியாகவும் வேதங்களை தனது கண்ணாக பார்க்கவும் தனது புலன்களை அடக்கவும் வேண்டும். இவ்வாறு ஒருவர் சார்தத்தை செய்தால் பித்ருக்கள் சாந்தமடைவார்கள். சார்தம் ஒரு தீர்த்தத்தில் செய்யப்பட்டால் அது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. வியாசமா முனிவரே, அது தேய்பிறை சந்திரனில் செய்யப்பட்டால் பித்ருக்களின் திருப்தி இன்னும் அதிகமாகும். விருத்திஷார்த்தம் ஒரு மகனின் பிறப்பு போன்ற மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களில் செய்யப்பட்டால் அதன் சார்பாக இது கூறப்படுகிறது. இது மகாலயத்தில் செய்யப்பட்டதை விட 100 மடங்கு அதிக சக்தியையும் நன்மையையும் கொண்டுள்ளது. சிறந்த பிராமணரே, பிரயாகையில் செய்தால் அதன் பலன் 10 மடங்கு அதிகம். குருக்ஷேத்திரத்தில் பித்ருக்களின் திருப்தி பிரயாகையில் இருப்பதை விட 10 மடங்கு அதிகம். சிறந்தவரே, வியாசமா முனிவரே, கயை குருக்ஷேத்திரத்தை விட 10 மடங்கு சிறந்தது என்று அறிவிக்கப்படுகிறது. வியாசமா முனிவரே, அதை விட 10 மடங்கு சிறந்தது அற்புதமான மகா கால வனத்தில் செய்யப்படும் சார்த்தம். அவந்தியில் சார்த்த நிகழ்ச்சி எல்லாவற்றையும் விட மிகவும் தகுதியானது. மேலும் கயை தீர்த்தத்தில் எப்போதும் தகுதியானது. பல பிறவிகளில் பித்ருக்கள் நரகத்திற்கு சென்றவர்களை மீட்பதில் இந்த தீர்த்தம் மிகவும் அரிதானது, அதாவது கடினமானது. பித்ருக்களுக்கு வழங்கப்படும் இந்த தீர்த்தத்தை ஒரு முறை நினைவில் கொள்வதன் மூலம் கூட நித்தியமாகிவிடும். பின்வரும் மக்களின் மீட்பிற்காக சார்த்தம் இங்கே செய்யப்பட வேண்டும். ஒரு போரில் இறந்த ஆண்கள், தந்தை வழி குடும்பம் அழிந்துவிட்டவர்கள், கருக்கலைப்பு நேரத்தில் இறந்தவர்கள், நாமம், பெயர் மற்றும் கோத்திரம், குடும்பம் இல்லாததால் வீழ்ந்தவர்கள் மற்றும் ஒருவரின் சொந்த கோத்திரத்திலோ அல்லது வேறு கோத்திரத்திலோ சுய தீக்குளிப்பு செய்து இறந்தவர்கள், தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள், விஷம் கொடுத்தோ அல்லது ஆயுதத்தால் காயப்படுத்தப்பட்டோ இறந்தவர்கள், கோரை பற்களால் விலங்குகளால் கொல்லப்பட்டவர்கள், கை கால்கள் வெட்டப்பட்ட போது இறந்தவர்கள் மற்றும் பிராமணர்களுக்கு பொருந்தாத செயல்களால் இறந்தவர்களின் மீட்பிற்காக இங்கே சார்த்தம் செய்யப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களின் மீட்பிற்காக சார்த்தம் இங்கே செய்யப்படுகிறது. நெருப்பால் எரிக்கப்பட்டவர்கள், நெருப்பால் தகனம் செய்யப்படாதவர்கள், மின்னல் தாக்கியதால் இறந்தவர்கள், சுத்தியல்களால் தாக்கப்பட்டவர்கள், ரௌரவம், அந்ததாமிஸ்ரம் மற்றும்
காலசூத்திரத்தில் வீழ்ந்தவர்கள், பேய் உலகத்திற்கு சென்று பல சித்திரவதைகளை அனுபவித்தவர்கள், அசிபத்ரவனம் நரகம் மற்றும் பயங்கரமான கும்பி விபாகத்திற்கு சென்றவர்கள், மனிதரல்லாத உயிரினங்களில் பிறந்தவர்கள், பறவைகள், புழுக்கள் மற்றும் ஊர்வனவற்றில் பிறந்தவர்கள், நீரில் மூழ்கி இறந்தவர்கள் மற்றும் பெண்களை பிரசவிக்கும் போது இறந்தவர்கள், குதிரைகள், பன்றிகள், புழுக்கள், கோரைப்பற்கள் கொண்ட விலங்குகள், கொம்புள்ள விலங்குகள் மற்றும் வாகனங்களால் கொல்லப்பட்டவர்கள், ஆயுதங்கள், ஏவுகணைகள், புலிகள், பாம்புகள், யானைகள் மற்றும் அரசர்களால் பற்கள் உடைக்கப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் வெட்டுக்கிளிகள், தோள்கள், கோரைப்பற்கள் மற்றும் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டவர்கள், 8 வகையான சால்யங்களால் அதாவது துன்பம் துகள்கள் இறந்தவர்களின் மீட்பிற்காக இங்கு சிரார்த்தம் செய்யப்படுகிறது. தூய்மை மற்றும் வழக்கமான நல்ல நடத்தை இல்லாதவர்கள், காலரா அல்லது வயிற்றுப்போக்கால் இறந்தவர்கள், சாகினி மற்றும் பிற தீய ஆவிகளால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள், தண்ணீரின் நடுவில் இறந்தவர்கள், நீர் நிறைந்த கல்லறை கொண்டவர்கள், தீண்ட தகுதியற்றவர்களுடன் தொடர்பு கொண்டு பாவங்களை செய்தவர்கள் மற்றும் சந்ததி இல்லாதவர்கள், மனித பிறவியை அடைய முடியாதவர்களாக மாறியவர்களுக்கும், ஆயிரக்கணக்கான பிறவிகளில் தங்கள் கர்மங்களால் அலைந்து திரிபவர்களுக்கும் சிரார்த்தம் செய்யப்படட்டும். முந்தைய பிறவியில் உறவினர்கள் இல்லாதவர்கள், முந்தைய பிறவியில் உறவினர்களாக இருந்தவர்கள், முந்தைய பிறவியில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களாக இருந்தவர்கள் மற்றும் எதிரிகளாக இருந்தவர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்காக இங்கு சிரார்த்தம் செய்யப்படுகிறது. தந்தையின் குடும்பத்தில் இறந்தவர்கள், தாயின் குடும்பத்தில் இறந்தவர்கள் அல்லது குரு, மாமனார், உறவினர்கள் மற்றும் இறந்த பிற உறவினர்களின் மீட்பிற்காக இங்கு சிரார்த்தம் செய்யப்படுகிறது. சிரார்த்தம் செய்பவர் இவ்வாறு கூற வேண்டும்: சிரார்த்தம் என்பது என் குடும்பத்தின் வழக்கமான அரிசி உருண்டைகள் இல்லாதவர்கள், மகன்கள், மனைவிகள் போன்றவர்கள் இல்லாதவர்கள், புனித சடங்குகளை இழப்பதை தவிர்க்க முடியாதவர்கள், முடவர், கூன் முதுகு, ஊனமுற்றவர் மற்றும் முதிர்ச்சி அடையாத கருத்தரித்தல் மற்றும் இறந்தவர்கள், நமக்கு தெரிந்தோ அல்லது வேறு விதமாகவோ இறந்தவர்களுக்கு சிரார்த்தம் செய்யப்படுகிறது. பிரம்மதேவரின் உலகில் தொடங்கி எங்கும் இயற்கைக்கு மாறான மரணங்களை சந்தித்தவர்களின் மீட்பிற்காக இங்கே சிரார்த்தம் செய்யப்படுகிறது. தாகம் மற்றும் பசியால் இறந்தவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், பேய்கள் மற்றும் காட்டுமிராண்டித்தனமான பழங்குடியினர் போன்றவர்களின் வகைகளுக்குள் நுழைந்தவர்கள் ஆகியோரின் மீட்பிற்காக இங்கே சிரார்த்தம் செய்யப்படுகிறது. எனவே வியாசமா முனிவரே, பக்தன் அந்த தீர்த்தத்தில் விதிகளின்படி சிரார்த்தம் செய்ய வேண்டும். 3 வகையான கடன்களிலிருந்து விடுபட்டு விரும்பிய பொருட்களை பெறுவான். கயையை அடைந்த பின்னர் தேவேந்திரனை தலைவனாக கொண்ட சூரர்கள் தெய்வீக குரலால் குறிப்பிடப்பட்ட அனைத்தையும் முறையாகச் செய்தனர். 58ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.